Welcome students. Now we are going to understand the exceptions to the law of demand. What is law of demand? The law of demand says as the quantity demanded increases with a fall in price and diminishes with a rise in price. Which means ஒரு பொருளுடைய விலை அதிகமாகும் போது அதோடைய டிமாண்ட் வந்து குறையும், விலை குறையும் போது அதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்டுடைய கான்செப்ட். பட் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ். நார்மலி த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், but there are some unusual demand curves which do not obey the law and the reverse occurs. A fall in price brings about a contraction of demand and a rise in price result in an extension of demand. அதாவது எக்ஸப்ஷனல் கேஸில் என்ன ஆகும்னாக்கா, ஒரு பொருளுடைய விலை குறையும் போது அதோடைய டிமாண்டும் குறையும், ஒரு பொருளுடைய விலை அதிகரிக்கும் போது அதோடைய டிமாண்டும் அதிகரிக்கும். இதுதான் வந்து எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். Therefore, the demand curve slopes upwards from left to right. It is known as exceptional demand curve. Look at the diagram. Here the DD curve is demand curve. On x-axis represent quantity demand, y-axis price. When price is OP1, what will be the quantity demand? Quantity demand is OQ1. When price rises to OP1 to OP2, the quantity demand increases to OQ2. So, price OP2 increase ஆகும்போது quantity demand OQ1லேருந்து OQ2 increase ஆகுது. This is in the case of exception to the law of demand. The sloping upward demand curve indicates that the exceptions of law of demand. There are some reasons for exceptional demand curve. What are the reasons? Let us see the reasons one by one. First reason is Giffen paradox. The given good or inferior good is an exception to the law of demand. When the price of an inferior good falls, the poor will buy less and vice versa. அதாவது இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எதை சொல்லுவோம்னாக்கா, ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ரைஸ். புவர் பீப்புள் வந்து அதை தான் நம்ம அவங்களோட டே டு டே கன்சம்ஷனுக்கு அதை வாங்கி கன்சியூம் பண்ணும்போது இன்ஃபீரியர் குட்ஸுடைய விலை குறையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, த கன்சம்ஷன் ஆஃப் இன்ஃபீரியர் குட்ஸை வந்து அவங்க குறைச்சிட்டு அதில் மிச்சப்படுற அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை விட சுப்பீரியர் கமாடிட்டிஸ் லைக் ரைஸ் அந்த மாதிரி சரி ஒரு நாளைக்காவது நம்ம ரைஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கன்சம்ஷனை வந்து அதிகரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? Next reason is Veblen or demonstration effect. Veblen has explained the exceptional demand curve through his doctrine of conspicuous consumption. Rich people buy certain goods because it gives social distinction or prestige. For example, diamonds. So, இது இந்த கிஃபன் பாரடாக்ஸில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, with the help of inferior goods. வெப்லன் எஃபெக்டில் எதை சொல்கிறாங்கனாக்கா, with the help of superior commodities, அதாவது ஸ்டேட்டஸ் ஷோயிங் கமாடிட்டிஸ், அதை வச்சு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிச் பீப்புளெலாம் டைமண்ட்ஸ், இந்த ரொம்ப காஸ்ட்லி கார் அதெல்லாம் எதுக்காக டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, டு ஷோ தேர் ஸ்டேட்டஸ். இப்போ அந்த ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பொருள் வாங்கும்போது அதோட விலை குறைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸை காமிச்சிக்க முடியாது. ஸோ அதனால் அதோட விலை குறையும் போது அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சிரும். சுப்பீரியர் கமாடிட்டிஸ்க்கு அதோட விலை அதிகரிக்கும் போது அதோட டிமாண்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து வெப்லன் எஃபெக்டுடைய கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ரீசன் இஸ் இக்னோரன்ஸ். Sometimes the quality of the commodity is judged by its price. Consumers think that the product is superior if the price is high. As such, they buy more at a higher price. நம்மளே சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ணிப்போம்,
விலை அதிகமாக இருந்தால் அதோடைய குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்னு நினச்சிப்போம். விலை குறைச்சலான பொருட்கள்லாம் நம்ம வந்து அது வந்து லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இக்னோரன்ஸ் சம்டைம்ஸ் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கூட என்ன நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் சம் இக்னோரன்ஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லேயும் இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து எக்ஸம்ட் ஆகுது. Speculative effect. If the price of the commodity is increasing, then the consumer will buy more of it because of the assumption that it will be increased still further. Example, stock markets. இப்போ ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்னா, மோஸ்ட்லி இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நடக்கும். இப்போ ஷேர்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அதுக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷேர்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து அதிகமாக வாங்குவாங்க. அண்டு குறையும் போது அதை வந்து குறைவாக வந்து வாங்குவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். Next reason is fear of shortage. During times of emergency or war, people may expect shortage of a commodity and so buy more. எமர்ஜென்சி டைம்லலாம் ஃப்யூச்சரில் வந்து அந்த எமர்ஜென்சி வார் அந்த மாதிரி பெரியெல்லாம் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பீப்புளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபியர் வரும், ஃப்யூச்சரில் இந்த ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்காது, நமக்கு கிடைக்காது, இது ஷார்ட்டேஜ் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் they consume more even if the price is more. Next, going to understand the extension and contraction of demand. What is extension and contraction of demand na enna? The changes in the quantity demanded for a commodity due to the changes its price alone. அதாவது ஒரு பொருளோட தேவையில் ஏற்படுற மாற்றம் வந்து எதனால் மட்டும் நடக்கும்னா, சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் அலோன், அது விலையில் ஏற்படுற மாற்றம் மட்டும் ஒரு பொருளுடைய தேவையை தீர்மானிக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். அது தேவை வந்து விரிதல் அல்லது சுருங்குதல், இந்த இடத்துல நம்ம வந்து அதை மீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் த சேஞ்சஸ் இஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் அலோன். எக்ஸ்டென்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், in other words, buying more at a lower price and less at a higher price is known as extension and contraction of demand. In this situation, there is a movement along the same demand curve. The demand curve extension contraction la the changes வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, there is a changes or movement along the same demand curve. In the diagram 2.7, look at the diagram. At point A, the price is OP2. Point A la price எவ்வளவா இருக்குன்னா OP2வா இருக்கு. Quantity demand is OQ2. OQ2. And when price falls to OP3, ப்ரைஸ் OP2லேருந்து OP3 குறையும் போது குவான்டிட்டி டிமாண்ட் வந்து OQ2லேருந்து OQ3 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீசஸ் டு OP1. வாட் வில் ஹேப்பன் இன் குவான்டிட்டி டிமாண்டட்? குவான்டிட்டி டிமாண்டட் எந்த அளவுக்கு குறையுது? OQ3லேருந்து OQ1 குறையுது. ஓகேவா? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து குறையுது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் அதிகமாகுது. ஹியர் த சேஞ்சஸ் இன் டிமாண்ட் இஸ் டியூ டு த சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் அலோன். மற்ற எந்த ஒரு டிட்டர்மினன்ஸோ வேறு எந்த ஒரு ஃபேக்டரோ இந்த இடத்துல டிமாண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல ப்ரைஸ் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சேஞ்சஸ் இன் டிமாண்ட். ஓகேவா? ஹியர் த மூவ்மெண்ட் அலாங் த சேம் டிமாண்ட் கர்வ். Next, going to understand increases and decreases in demand. Here, the increase and decrease in demand
takes place when price remains the same and the other factors bring about demand changes. எக்ஸ்டென்ஷன் கன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டில் வந்து ப்ரைஸில் ஏற்படுற மாற்றம் மட்டும் ஒரு தேவையை வந்து தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் இன் டிமாண்டில் ப்ரைஸில் எந்த மாற்றமும் இல்லை, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் அதர் ஃபேக்டர்ஸ் influencing the changes in demand. Other factors here refers to income of the consumer, taste and preference of the consumer, and changes in price of substitute and or complements. ஓகேவா, மற்ற அதோட காம்ப்ளிமெண்ட் அல்லது சப்ஸ்டிடியூட் ப்ராடக்டில் ஏற்படுற அதோடைய ப்ரைஸில் ஏற்படுற மாற்றம் அல்லது கன்சியூமரோட இன்கமில் ஏற்படுற மாற்றம் அல்லது கன்சியூமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஏற்படுற மாற்றம் வந்து இந்த இடத்துல ஒரு டிமாண்டை வந்து டிட்டர்மின் பண்ணுது. அதை தான் இந்த இடத்துல இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் இன் டிமாண்ட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸ்டென்ஷன் கன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டில் டிமாண்ட் கர்வில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அலாங் த சேம் டிமாண்ட் கர்வ்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து இந்த இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் இன் டிமாண்ட் வந்து வில் ஷிஃப்ட் த டிமாண்ட் கர்வ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். இந்த இடத்துல இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் டிமாண்ட் வந்து டிமாண்ட் கர்வை அப்வர்டாவோ அல்லது டவுன்வர்டாவோ வந்து ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் we understand this concept with the help of a diagram. Shift in the demand curve. A shift in the demand curve occurs with a change in the value of a variable other than its price in the general demand function. An increase or decrease in demand due to changes in conditions of demand is shown by way of shifts in the demand curve. On the left hand side of the diagram 2.8, the original demand curve is d dash d dash. The price is OP1. Original demand curve is d dash d dash and price is OP1. And the quantity demanded is OQ1. At OP1 price, quantity demand is OQ1. Due to changes in conditions of demand, that is changes in income, taste or change in price of substitute and or complements, the quantity demanded decreases from OQ1 to OQ2. This is shown in the demand curve to the left. The new demand curve is d dash d dash. This is called decrease in demand. On the right hand side of the diagram 2.8, the original price is OP1 and the quantity demanded is OQ1. Due to the changes in other conditions, the quantity purchased has increased to OQ2. Thus, the demand curve shift to the right d dash d dash. This is called increase in demand. Changes in other conditions, that is income, price of substitute அல்லது taste and preferenceல ஏற்படுற மாற்றத்தினால demand increase ஆகிறது வந்து இந்த இடத்துல வந்து it will shift the demand curve upward. This is called the increase in demand. Extension and contraction of demand follow a change in price. Increases and decreases in demand take place when price remains the same and the other factors bring about demand changes. Extension and contraction எதனால ஏற்படுதுன்னா due to changes in price alone. The increases and decreases in demand takes place when price remains constant. Other things na here taste and preference of the consumer, income and the changes in price of the substitute will bring about the demand changes. Understand? I hope that you all understand about the exception to the law of demand and reasons for exception demand curve and extension contraction of demand and shift in the demand. Thank you, students.